இந்தியாவுக்கு 50% வரி. ட்ரம்ப் அடாவடியை தொடர்ந்து மெக்சிகோவும் அதிரடி அறிவிப்பு. இந்தியாவுக்கு ஏற்படும் பெரிய சிக்கல் என்ன? இந்தியா உலக வர்த்தகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் முன்னேறிக்கொண்டே போகும் நாடு. ஆனால் இன்று நம்ம மீது இரு பெரிய நாடுகள், அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ, ஒரே மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. 50% வரி. ஒரே ஒரு தாக்குதல் அல்ல, ஒரே நேரத்தில் இரண்டு பக்கத்திலிருந்து வந்த அழுத்தம். இந்த முடிவு இந்திய பொருளாதாரத்துக்கு என்ன பாதிப்பு? ட்ரம்ப் இதற்கு பின்னால் ஏன் இருக்கிறார்? மெக்சிகோ திடீரென்று ஏன் இந்தியாவை குறிவைத்தது? இந்த எல்லாவற்றையும் அரசியல், பொருளாதாரம், சர்வதேச அழுத்தங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஆழமான பகுப்பாய்வு வீடியோக்கள் தினமும் வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு தான் இப்படியான பெரிய அனாலிசிஸ் கொடுக்க என்னை டிரைவ் பண்றது. ட்ரம்ப் ஆரம்பம் உலகம் முழுக்க அதிர்ச்சி. 2024 தொடக்கத்தில் அமெரிக்க அதிபராக வந்ததும் ட்ரம்ப் ஒரு விஷயத்துல மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணல: இறக்குமதி வரி. அவர் நம்பிக்கை, அமெரிக்க பொருளாதாரத்தை காப்பாற்ற வேண்டுமெனில் வெளிநாடுகளின் பொருட்களை கட்டுப்படுத்தணும். இந்த மனநிலையோட ஏப்ரல் பிறகு ஆகஸ்ட் அவர் பல நாடுகளுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தார். இந்தியாவுக்கே நேரடியாக 50% வரி அறிவித்தார். அதற்கான காரணம் என்னன்னா, ரஷ்யா உக்ரைன் போரில் இந்தியா எடுக்கும் நிலைப்பாடு. இந்தியா ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவது. இந்த ட்ரேடு தான் அமெரிக்கா பலவீனமாக்குதுன்னு அவர் ஓப்பனா சொன்னார். இந்த 50% வரி காரணமாக கிறிஸ்மஸ், புத்தாண்டு சப்ளைஸ் எல்லாம் நின்று போனது. சரக்கு நுழைவு 20 முதல் 40% வரை குறைந்துவிட்டது. அமெரிக்கா முடிவு இந்தியாவுக்கு ஆல்ரெடி ஒரு பெரிய தாக்குதல்தான். ஆனா அதற்கு பிறகு நடந்தது மெக்சிகோவின் அதிரடி. மெக்சிகோவும் 50% வரி. இதுக்கு பின்னாலே ட்ரம்ப் தான். அமெரிக்காவுக்கு தெற்கே இருக்கும் மெக்சிகோ இந்தியா மீது வரி விதிக்கும் நாடு என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனா அவர்கள் அறிவிப்பு, வர்த்தக ஒப்பந்தம் இல்லாத நாடுகளிலிருந்து வரும் பொருட்களுக்கு 50% வரி. அந்த லிஸ்டில் யார்? இந்தியா, சீனா, தென்கொரியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா. அதாவது ஏஷியா முழுக்க ஒரு சுற்று. இங்க ஒரு பாயிண்ட் கவனிக்கணும். மெக்சிகோ இதை ஏன் செய்தது? அவர்கள் சொல்வது உள்ளூர் உற்பத்தியை உயர்த்தும் முயற்சி. ஆனா நிஜத்துல ட்ரம்ப் பிரஷர். கடந்த சில வாரங்களாக ட்ரம்ப் ஓப்பனாக மெக்சிகோவுக்கு மிரட்டல் விடுத்து வந்தார். உங்க ஸ்டீல், அலுமினியம் இறக்குமதிக்கு 50% வரி போடுறேன். நீர் ஒப்பந்தம் மீறினீங்க, 5% டாக்ஸ் போடுறேன். இமிகிரேஷனை தடுக்கலனா இன்னும் வரி போடுறேன். மெக்சிகோ அரசாங்கத்துக்கு 2 ஆப்ஷன்ஸ் மட்டும்தான்: அமெரிக்காவுடன் ஓப்பன் ஃபைட் போடுவது, ட்ரம்பை அமைதிப்படுத்த ஒரு சிம்பாலிக் சாக்ரிஃபைஸ் கொடுப்பது. அவர்கள் எடுத்த முடிவு இந்தியா, சீனா போன்ற நாடுகளுக்கு 50% வரி. இது ஒரு அரசியல் மூவ், சர்வதேச வர்த்தக லாஜிக் இல்ல, பிரஷர் பேஸ்டு டிசிஷன். எந்த துறைகள் பாதிக்கப்படும்? இதுதான் முக்கியம். மெக்சிகோ எந்த பொருட்களுக்கு வரி விதிக்குது? மோட்டார் கார், வாகன உதிரி பாகங்கள், ஜவளி, பிளாஸ்டிக், ஸ்டீல். இந்த 5 துறைகளில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் பேஸ் இருக்கு. 2024 டேட்டா படி இந்தியா டு மெக்சிகோ $8.9 பில்லியன் எக்ஸ்போர்ட். மெக்சிகோ டு இந்தியா $2.8 பில்லியன் இம்போர்ட். அதாவது நாம் அவர்களை விட அதிகமாக அனுப்புறோம். வர்த்தக உபரியும் நம்ம பக்கம். இப்போ இந்த வரி வந்தால் இரு பக்கத்திலும் நஷ்டம். ஆனா அதிக நஷ்டம் இந்தியாவுக்கு. ஏன்? நம்ம தயாரிப்பில் போகும் வாகனங்கள், பார்ட்ஸ், டெக்ஸ்டைல் இவைகளின் போட்டி விலையே இந்தியாவை முன்னிலைப்படுத்தியது. 50% டியூட்டி வந்தவுடன் விலை ஏறிவிடும். புதிய வாங்குபவர்களுக்கு அது சாத்தியமில்லை. இதனால 2025 முதல் இந்தியாவிலிருந்து மெக்சிகோவுக்கு அனுப்பப்படும் பொருட்களின் அளவு 30 முதல் 40% வரை குறையும். புதிய சிக்கல்: USMCA ஒப்பந்தத்தின் பின்னணி. மெக்சிகோ மற்றும் அமெரிக்கா இடையே USMCA என்ற வர்த்தக ஒப்பந்தம் இருக்கு. இந்த ஒப்பந்தத்தை மறுபார்வை செய்ய போறேன் என்று ட்ரம்ப் சில வாரங்களுக்கு முன்பே சொல்லிட்டார். அந்த சூழ்நிலையில் மெக்சிகோ எதை செய்ய போகாது? அமெரிக்காவுக்கு எதிராக செல்ல போகாது. USMCA ரிவ்யூக்கு முன்பே அவர்கள் ஒரு சிக்னல் கொடுத்திருக்காங்க: நாங்கள் உங்கள் பக்கம் இருக்கிறோம். அதனால்தான் இந்த திடீர் வரி முடிவு. இந்தியா இவர்களுக்கு நேரடி எதிரி இல்லை. ஆனா அரசியல் கணக்கில் இந்தியா ஈஸி டார்கெட். இந்தியாவின் நிலை அடுத்தது என்ன? இந்தியாவுக்கு பாதிப்பு என்ன? மெக்சிகோ எக்ஸ்போர்ட் குறையும்.
வாகன உதிரிபாகம், டெக்ஸ்டைல் இவை அதிகம் பாதிக்கும். அமெரிக்கா ஆல்ரெடி நம்ம ட்ரேட ஸ்லோ பண்ணுது. அதனால் 2 பெரிய சந்தைகளிலிருந்து ஒரே நேரத்தில் அட்டாக். 2025-2026 வர்த்தக ஆண்டில் ஃபாரெக்ஸ் இம்பாக்ட் வரும். இந்தியாவின் டாலர் இன்ஃப்ளோ சில மாதங்கள் குறையும். இதை சீனா பயன்படுத்தும் வாய்ப்பு. சர்வதேச வர்த்தகத்தில் இந்தியா சற்று பின்னால் சென்றால் அந்த கேப்பை சீனா எப்போதும் பிடிக்கும். ஆனா அதே நேரம் இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கு. சப்ளை செய்யக்கூடிய நாடுகள் குறைவு. நம்மை ரீப்ளேஸ் பண்ணுவது ஈஸி இல்லை. அதனால் நீண்ட கால நஷ்டம் வராது. ஆனா 2026 வரை ஷார்ட் டேர்ம் ஷாக் இருக்கும். பொருளாதாரத்துக்கு இதன் அர்த்தம் என்ன? வரி விதிப்பதாலே உள்ளூர் உற்பத்தி உயராது. அது அரசியல் வசனம் தானே. உண்மையில் தொழிற்சாலையை அமைக்க ஆண்டுகள் ஆகும். ஒர்க் ஃபோர்ஸ், இன்ஃப்ரா இவை ஓவர் நைட் வராது. அந்நேரத்தில் மக்கள் அதிக விலைக்கு பொருட்கள் வாங்க வேண்டி வரும். அமெரிக்காவிலவே விலை ஏறி மக்களே புலம்புறாங்க. இப்போ அதே நிலை மெக்சிகோவிலும் வரப்போகுது. இதுதான் புரொடெக்ஷனிசம். அரசியல்வாதிகளுக்கு ஸ்டேஜ்ல பேச நல்லா இருக்கலாம். ஆனா நிஜ சந்தையில் அது செயல்படாது. ட்ரம்ப் மற்றும் மெக்சிகோ உறவு சிக்கல். இதை ஒரு வரியில் புரிந்து கொள்ளணும்னா, ட்ரம்ப் மெக்சிகோவை அழுத்தினார். மெக்சிகோ இந்தியாவை சாக்ரிஃபைஸ் செய்தது. இதில் பாதிக்கப்பட்டது யார்? இந்தியா, சீனா, தாய்லாந்து, இந்தோனேஷியா. இந்தியா டைரக்ட்லி அட்வர்சரி அல்ல. ஆனா ஜியோபாலிட்டிக்ஸ்ல விக்டிம் ஆகிட்டோம். இந்த வரி அறிவிப்பின் மிக ஆழமான தாக்கம் இன்னும் வெளியில் தெரியலை. கணக்கு புத்தகத்தில் வரும் எண்ணிக்கைகள் மட்டும் பாதிப்பல்ல. இதுவே ஒரு சந்தை நம்பிக்கை பிரச்சனையையும் உருவாக்குது. இந்தியா கடந்த 10 ஆண்டுகளாக நம்பகமான சப்ளை பார்ட்னர்னு ஒரு பெயர் பெற்றிருந்தது. அந்த இமேஜ் தான் இப்போ டெஸ்ட் ஆகிறது. அமெரிக்காவும் மெக்சிகோவும் இரண்டும் ஒரே நேரத்தில் நம்ம மீது வரி போடுறது ஒரு சின்ன சந்தேகத்தையும் உருவாக்கும். இந்தியாவுக்கு எதிராக ஒரு கோஆர்டினேட்டட் பொலிட்டிக்கல் பிரஷர் நடக்குதா? இந்த கேள்வியே குளோபல் இன்வெஸ்டர்ஸுக்கு பெரிய சைகை. அதனால்தான் நியூ டெல்லி இத சாதாரண ட்ரேட் இஷ்யூவா ட்ரீட் பண்ண போகலை. இந்தியா விரைவில் ஒரு டிப்ளமேட்டிக் புரொட்டஸ்ட் பதிவு செய்யும். WTOவில் அதிகாரப்பூர்வமாக விவாதம் எழுப்பும். அதே நேரத்தில் ஏசியா பசிபிக் ட்ரேட் அலையன்ஸ்ல புதிய டீல்ஸ் தேடும். ஏனெனில் ஒரு ட்ரூத் என்னன்னா, இப்போ யாரு சப்ளை செயின் தேவைப்பட்டாலும் அதை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய பெரிய நாடு இந்தியாதான். இந்த ஸ்ட்ரென்த் நமக்கு இருக்கும் வரை இந்த மாதிரி வரி விளையாட்டுகள் நம்ம வேகத்தை தற்காலிகமாதான் ஸ்லோ பண்ணும், நிறுத்த முடியாது. முடிவு: இது ஒரு சாதாரண வர்த்தக அறிவிப்பு அல்ல. அரசியல், பொருளாதாரம், உலக அதிகார சமன்பாடு எல்லாம் கலந்திருக்கிற ஒரு பெரிய மாற்றம். இது தொடர்ந்தால் 2026இல் உலக வர்த்தக சங்கிலியிலே பெரிய மாற்றங்கள் வரும். நம்ம கேள்வி: இந்தியா எப்படி பதில் கொடுக்கும்? டிப்ளமேட்டிக்காவா? ட்ரேட் கவுண்டர் மூவா? அடுத்த சில மாதங்கள் அதுதான் ஹெட்லைன்ஸ். மெக்சிகோவின் இந்த முடிவு இந்தியாவுக்கு பெரிய நீண்ட கால அபாயமா? அல்லது சில மாதங்களிலேயே முடிந்துவிடும் ஒரு அரசியல் விளையாடுதலா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள் கருத்தே இந்த வீடியோவின் உண்மையான முடிவு. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மோட இருங்க. ஒரு லைக் பண்ணுங்க. நாம மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோல. நன்றி. Like and subscribe.